அஸ்ஸலாமு அலைக்கும். இடுப்பு 42 இன்ச்சு உள்ளவங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படின்னா 42, 43, 44 வரைக்கும் இந்த அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இடுப்பு 42 அளவு எவ்வளோ வைக்கணும்? இப்போ கை வந்து வெட்ட போகிறோம். கை வந்து கீழே பிசரில் ஒரு கோடு போட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு, அதாவது கை வெட்ட ஃபர்ஸ்ட் கை வெட்ட போகிறோம். இப்போ கை உயரம் வந்து 9 இன்ச்சு, அதுக்கு 9.5 வைக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 9.5 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கீழே ஆம்கோலுடைய இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கூடங்கனால 3.5 இன்ச்சு வைக்கிறோம். அடிக்கை வந்து 15. அடிக்கை லூஸ் வந்து உங்களுக்கு வந்து 9 இன்ச்சு, 45, 1 இன்ச்சு, 9 இன்ச்சு வைக்கிறது. 8.25 வைக்கணும். அதாவது ஆம்கோல் சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, அதுக்கு நம்ம இங்க அடிக்கை சுற்றளவு வந்து 8.25, அதாவது மொத்த சுற்றளவு 16. கீழே வந்து 7.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது கை லூஸ் வந்து 7.5 இன்ச்சு. இப்போ இங்க இருந்து கிராஸ் ஒரு கோடு போட்டுருங்க. இங்கே 1.5 இன்ச்சு தும்புக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ 8.25ல பாதி 4 இன்ச்சு ஒரு புள்ளிக்கு இங்க ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல கிராஸா கோடு போட்டு இதுல இருந்து வளைய கொடுத்து இதை வெட்டிடுங்க. அதே மாதிரி இங்க இருந்து கரெக்டா 3/4 இன்ச்சு ஆம்கோலுடைய குடையும். இப்போ கையை வெட்டியிருக்கும். கை லூஸ் வந்து 7.5, அதாவது உனக்கை லூஸ் வந்து 7.5, இது 8.25. இந்த ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச்சு வரும். இவங்களுக்கு 9 இன்ச்சு போதும். கை லூஸ் கூடுதலா இருந்தா இங்க 1/4 இன்ச்சு கூட்டிக்கீங்க. அதாவது 7.5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க 1/4 இன்ச்சு கூட்டிக்கீங்க. இப்போ இந்த அளவுக்கு கை வேணும். கை பட்டிக்கான கட் மார்க்கு, அடிக்கை லூஸ்க்கான கட் மார்க்கு, சென்டருக்கான கட் மார்க்கு பண்ணிட்டு ஆம்கோலுடைய இந்த வளைவுக்கு கரெக்டா அந்த பொருளவு தள்ளி வச்சு இங்க இருந்து நீங்க உடைஞ்சி வெட்டிக்கணும். அந்த அதை ஃபேஸ் பண்ணியே உடைஞ்சி வெட்டிக்கணும். இப்போ கை லூஸ் அளந்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச்சு வந்துடும். இப்போ கை வெட்டியாச்சு. பேக்ல 2 கரை பகுதி அந்த பக்கம் மடிச்சு போட்டு சென்டர் ஃபோல்டு பக்கம் அடிச்சு கீழே பிசிறுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு தும்பு அளவுக்கு பட்டி போட்டுக்கோங்க. போட்டு இதோடைய உயரம் வந்து 16 இன்ச்சு உயரம், 17 இன்ச்சு வைக்கிறோம். இங்க இருந்து 17. உங்களுடைய ஷோல்டர் நீளம் 7 இன்ச்சு, நம்ம 7.5 வைக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து 7.5. முதல்ல ஷோல்டர் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இவங்களுடைய கழுத்து அளவு 8 இன்ச்சு, அதுக்கு 3.25, அதாவது 4 இன்ச்சு, அதாவது பாதி 8ல பாதி 4, நாம 1/4 இன்ச்சு தும்பு சேர்த்து 3.25. இதே மாதிரி இங்கேயும் 3.25 வைக்கணும். மேல ஷோல்டருக்கான தும்பு அளவு, முன் கழுத்து அளவு உங்களுக்கு 8.25, இங்க 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்ல 9.5 இன்ச்சு, 10.5 இன்ச்சுக்கு கழுத்தை வந்து நார்மலா இவங்களுக்கு வந்து 16,
45 42 45 7 10 இன்ச்சு கழுத்துக்கு நீங்க 10.25 மார்க் பண்ணிக்கீங்க. கழுத்து ஒருவேளை கூடுதலா, அதாவது வந்து எவ்வளவு கேட்கறாங்க, நார்மலா போடுற நெக் இது, இதை விட கழுத்து இன்னும் கொஞ்சம் மேல ஏற்றி வைக்கிறாந்தா நீங்க கரெக்டா இந்த அளவுக்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்ப கழுத்துடைய ரவுண்டு வைக்கணும். இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு பண்ணிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி ரவுண்டு வெட்டிடணும். அதுக்கு பிறகு பின்பக்கம் 12.75 48 12.75 இன்ச்சு லூஸ் வைக்கணும். பின்பக்கம் லூஸ் வச்சுட்டு இந்த இடைவெளி வந்து 5.25 இருக்கு, 5.25 இங்கே வச்சு நமக்கு ஆம்போல் சுற்றளவு 9, இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இங்க இருந்து 2.25, ஏன்னா ஆம்போல் சுற்றளவு 9 இன்ச்சு இருக்கிறதுனால கரெக்டா 2.25 மார்க் பண்ணி இந்த இடத்துல கிராஸா கோடு போட்டுக்கங்க. இதுல இருந்து அப்படியே பெண்ட் வெட்டி இங்கே 12.75 இந்த ஆம்போல் சுற்றளவை கரெக்டா அளந்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். இப்போ தும்பு 1.5 இன்ச்சு, பின்பக்கம் 11.25 பேக்ல 2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கோங்க, அதாவது தும்புக்கும் அந்த டாட்டுக்கும் சேர்த்து. கிராஸ் உடைய உயரம் 15.75, நம்ம தும்போடு சேர்த்து 16.75 வைக்கணும் மேல இருந்து. அதுக்கு பிறகு இங்க இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும், அதாவது பட்டிக்கான மார்க். இங்க இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும், அதாவது இங்க 3 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு பட்டிக்கான மார்க். உன்னுடைய கழுத்துக்கு முன்னாடி முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு கழுத்து வந்து 8.25, இங்க 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. இது முன் கழுத்துக்கான மார்க். உங்களுக்கு ஷோல்டர் 7 இன்ச்சு, நம்ம 7.5 இன்ச்சு வச்சிருக்கோம். இதை அப்படியே கணக்கு பண்ணி 3.25, அதாவது 5.25 கணக்கு வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது கிராஸுக்கான சென்டர் மார்க். நீங்களுக்குள்ள நீங்க உங்களுக்கு 3 இன்ச்சு பிடிக்கணும், அதாவது 1.5 3 இன்ச்சுக்கு ரவுண்ட் ஷேப் பண்ணிடணும், அதாவது கிராஸுக்கான ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு இப்போ பேக் வெட்டும் போதே கிராஸுக்கான மார்க்கே நம்ம வெட்டிட்டோம். இது வந்து 42 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு உள்ள அளவு. இப்போ கழுத்தை வெட்டியாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டா நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டா வெட்டிடுவோம். கட் மார்க், அதாவது தையலுக்கு வர இடத்துல உள்ள கட் மார்க். இது சைடு மார்க், பட்டி மார்க், இது பட்டிக்குள்ள மார்க். இப்போ ஆம்கோலுடைய அளவை செக் பண்ணிக்கணும், அதாவது 9 இன்ச்சு இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. இப்போ கரெக்டா தையல் தும்பு போக நமக்கு 9 இன்ச்சு அளவு சரியா வந்து, இங்க 1.5 இன்ச்சு அந்த உள்ள அகலம் இருக்கணும். இப்போ பேக் வெட்டியாச்சு. இப்போ அதுல இருந்து நம்ம கிராஸ் வெட்டணும். கிராஸ் வந்து கரை பீஸ இப்படி போட்டுட்டு இதுல இருந்து நீங்க கரெக்டா இந்த ஷோல்டரும் இந்த சைடு பால் லூஸும் நமக்கு கரெக்டா வர்ற மாதிரி கிராஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மார்க் ஏன் போட்டிருக்கோம்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸ் வெட்டும் போது இங்க எதுவும் துணி கம்மியா வந்துடக்கூடாதுக்காக, அந்த அளவு பார்க்கறதுக்காக நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இப்ப கழுத்துக்கிட்ட உள்ள மார்க்ல இங்க கிராஸ் நேர கோடு போட்டுக்கணும். இப்ப இந்த இதுல இருந்து நீங்க
கழுத்துக்கான மார்க்கை பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு இங்க நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு கோடு, அப்புறம் இங்கே ஒரு கோடு பண்ணிட்டு இந்த ஷேப்லயே நீங்க கிராஸ் பகுதிக்கு வரைஞ்சிருங்க. இங்க கட் மார்க் கிட்ட வரைஞ்சிருங்க. இப்போ அம்புடைய குடைவு முன்னாடி அந்த குடைவை நீங்க முதல்ல வரைஞ்சி வச்சிருங்க. முன்னாடி வந்து ஒரு 1 இன்ச்சு குறைச்சிருங்க. இப்போ முன்னாடி வந்து 12 இன்ச்சு லூஸ் நம்ம 12.5 வைக்கணும். அதாவது இங்க இருந்து 12.5 வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த அம்புடைய சுற்றளவு பாடி சுற்றளவு சரியா வந்துடும். அதாவது முன்னாடி வந்து 12 இன்ச்சு நம்ம தும்பு சேர்த்து 12 வச்சிருக்கோம். அப்புறம் 15.75 வந்து கிராஸ் உடைய உயரம் நம்ம 16.75 வைக்கிறோம். அதாவது தும்போட சேர்த்து இங்க இருந்து 5.25 வைக்கிறோம். இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து 4.5 இன்ச்சுக்கு, அதாவது 4 இன்ச்சு இருக்கும், தச்சு முடிய 4 இன்ச்சு வரணும், தும்பு சேர்த்து 4.5. இப்போ இங்க இருந்து ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டுருங்க. இங்கதான் நம்ம கட் பண்ணணும். இதோடைய பாதி அளவு 6 இருக்க இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது சென்டர் டாட்டு. இங்க பெரிய டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதோடைய உயரம் வந்து 2.5 இன்ச்சு, நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கோடு. இந்த அளவு கரெக்டா எங்க நம்ம வெட்டியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கரெக்டா ஸ்கேல் பண்ணி மார்க் பண்ணிப்போம். இப்போ இங்க 4 இன்ச்சு, இங்க வந்து 4 இன்ச்சு, இந்த இடத்துல 10 இன்ச்சு வரணும். இப்போ 11 கரெக்டா நம்ம வெட்டின இடத்துல இருந்து 11 கரெக்டா வந்துடும். அதாவது இந்த வளைவு 10.25 வரணும். இந்த டாட் தச்சது போக இதோடைய வளைவு 10.25 வரும். மார்க் பண்ண அளவுக்கு இது 42 இடுப்பு உள்ளவங்களுக்கு உள்ள அளவு. 42, 43, 44 இப்படி இருந்தா இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க, சரியா வரும். 43 இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடி லூஸ்ல இருந்து கொஞ்சம் குடி. இப்ப இந்த டாட்டு எப்படி போறதுன்னு பாருங்க. இங்க இருந்து கிராஸ் பண்ணிட்டு இதே அளவுக்கு இங்க பண்ணி இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இங்க இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இதுல குத்தூசி போட்டு கரெக்டா ஸ்டார்டிங்குள்ள வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. அதே மாதிரி சைட்ல 8 இருக்கு, 4.25 கணக்கு பண்ணி இங்க இருந்து ஒரு கோடு போடு. இப்ப இது வந்து 1.5 இன்ச்சு தும்பு போக ஒரு 2.5 இன்ச்சு இருந்தா கூட போதும். அதாவது சைட்ல நம்ம தைக்கும் போது திருகாம இருக்கிறதுக்காக அங்கக்குள்ள ஒரு மார்க். இப்போ கட்டிட்டோம். இப்போ ஒரு தடவை நீங்க அதை வச்சு பார்த்து இப்ப நம்ம எங்க மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல இது வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா இதுல இருந்து நீங்க கிராஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பட்டி வெட்ட போறோம். அதாவது கை வெட்டியாச்சு, கிராஸ் வெட்டியாச்சு, பேக் தட் வெட்டியாச்சு. இப்போ பட்டிக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கங்க. பட்டிக்கு வந்து முன்பக்கம் 3.5, சைட்லயும் 3.5. அதாவது உங்க பெரிய சைஸ்னால ஒரு 1/2 இன்ச்சு கூடுது. இப்போ 4 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 4.5 இருக்கு, அந்த 4.5 அப்படியே இங்க கொண்டு வந்துருங்க. இதுல இருந்து 1 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. அதாவது
3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு இங்க இருந்து பள்ளமா இது கொண்டு போய் 4 10.25 இன்ச்சு வச்சோம்ல, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. முன்பக்கம் இவங்களுக்கு 9.25 போக 42 21 21 இன்ச்சு வந்துருச்சா. இங்க டாட் போடையில உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அதாவது பின்பக்கம் முன்பக்கம் 9.25, பின்பக்கம் வந்து 11.25. இப்போ 9.25 கீழே வரும்போது 11.25 கீழே வச்சு கிராஸா கோடு போட்டுக்கோங்க. இது தையலுக்கான மார்க். இப்போ பட்டியோட அளவு வெட்டிடும். அதாவது பட்டியோட உயரம் வந்து 3.5, முன்பக்கமும் 3.5, சைட்லயும் 3.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டு இங்க தையலுக்கான கட் மார்க். இது தையல் வர்ற இடத்துக்கான கட் மார்க்கு. இது அந்த சென்டர் டாட்டு வர்ற இடத்துல கட் மார்க்கு. இது முன்பக்கம், இது முன்பக்கத்துக்கான கட் மார்க். இப்போ அந்த பெல்ட் அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணி, இப்போ போட்ட பெல்ட் அளவு கரெக்டா இருக்கு. இப்ப தச்சு முடிய நீங்க போட கரெக்டா இருக்கும். இப்போ 42 இன்ச்சு இடுப்புக்கான கட் மார்க் கட்டிங் பண்ணது போட்டாச்சு. அதாவது கை ஆம்கோலுடைய சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, அடிக்கை சுற்றளவு வந்து 8.25, கை லூஸ் வந்து 7.5. இந்த 7.5 இன்ச்சுக்கு சப்போஸ் கூடுதலாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சைடு லூஸ்லையும் போட்டிருங்க. அதாவது அடிக்கை லூஸையும் போட்டிருங்க. உதாரணத்துக்கு 8 இன்ச்சு இருந்தா இங்க 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் எல்லாமே இதே அளவு தான். 42 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா உங்களுக்கு